Welcome student. So next problem, a is equal to 7 3 4 2, then 9i2 minus a அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த சமயம் எப்படின்னா பார்ப்போம். அது இப்போது இதோட வேல்யூ கேட்குறாங்க அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? 9i2 மைனஸ் ஏ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, 9i2 என்ன அர்த்தம்? 1001. சரி, மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 7342. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, இது 9 உள்ள பண்ணால் 9 மைனஸ் 7 2. ஓகே, அப்புறம் 9 இன்ட்டு 0 0 0 மைனஸ் 3 மைனஸ் 3. ஓகே, இது வந்து 0 மைனஸ் 4 மைனஸ் 4, 9 மைனஸ் 2 7. ஸோ இதுதான். ஆனால் இது வந்து அந்த ஆப்ஷன்லேயே இல்லையே. அப்போனா என்ன அர்த்தம்? ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே ஏ இன்வர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை ஏ இன்வர்ஸோட கனெக்ட் பண்ணலாம். அப்போ கொண்டாது இதை ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வச்சு ஏ இன்வர்ஸை கண்டுபிடிப்போம். ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? 1/determinant a இன்ட்டு adjoint a. அது நம்மளுக்கு தெரியும். 1/determinant a என்னன்னு அர்த்தம்? ஏக்கு வந்து டிட்டர்மினன்ட் a கண்டுபிடிங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 7342. அது வந்து என்னது? 7 2s are 14. 14 minus 12. 14 minus 12 2. அப்போது டிட்டர்மினன்ட் a வந்து 2. adjoint a எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படியே மாற்றினா போதும். கீழே இருக்க 2 மேலே போயிடும், 7 கீழே வந்துடும். இது சைனை மாற்றணும். -4 -3. ஓகே, இதே வேல்யூ இங்கே வந்துச்சு பாருங்க. ஆனால் இங்கே 2 தானே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ 2 இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 2a inverse is equal to 2 minus 3 minus 4 7. ஸோ இந்த வேல்யூ தானே இங்கே இருக்குது. அப்போ அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 2a இன்வர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆன்சர் 2a இன்வர்ஸ் தான். 2a இன்வர்ஸ் எத்தனாவது ஆப்ஷனு? 2a இன்வர்ஸ் வந்து 4th ஆப்ஷன். ஸோ தட் இதில் 4th ஆப்ஷன் தான் உங்களோட ஆன்சர். எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 4th ஆப்ஷன் தான் ஆன்சர்.